எல்லா தமிழ் தாய் மக்களுக்கு வணக்கம். நான் மைக் சுதாகர், மிமிக்கிற ஆர்டிஸ்ட். இது சினிமா சம்மந்தப்பட்ட செய்தியை தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு கதாசிரியர், ஒரு ப்ரொடியூசர், ஒரு டாப் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய இயக்குநர்களுடைய இவர் பேரும் இருக்குதுங்க. அவர் தான் இயக்குனர் வெற்றிமாறன். அவரை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வெற்றிமாறனுடைய சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம். 1975 வந்து பிறந்திருக்கிறாரு. இது வரைக்கும் அவருக்கு 50 வயசு ஆகுது. 50 வயசு ஆகியும் டாப் ஃபஸ்ட்டில் வந்து தமிழ் சினிமாவில் வந்து பயங்கரமான ஒரு டேரக்டராக வளம் வந்துட்டு இருக்கிறாரு. வெற்றிமாறனுடைய அப்பா வந்து ஒரு டாக்டராக இருந்திருக்காங்க, அம்மா ஒரு டீச்சராக, ஒரு எழுத்தாளராக, ஒரு இலக்கிய புலவராக இருந்திருக்கிறாங்க. நிறைய கதைகள்லாம் வந்து எழுதி அனுப்பக்கூடிய ஆளாக இருந்திருக்கிறாங்க. அம்மா இறந்த பிறகு வெற்றிமாறன் வந்து ஷிஃப்ட் ஆகி வேலூருக்கு வந்துட்டாரு. அம்மா விட்டுட்டு போன அந்த எழுத்து விஷயங்களை வெற்றிமாறன் வந்து எடுத்துக்கிட்டு அவர் மிகப்பெரிய ஒரு எழுத்தாளராக வளம் வந்துட்டு இருந்திருக்காரு. 1909 பார்த்தீங்கன்னா டைரக்டர் பாலு மகேந்திராட்ட போய் அசிஸ்டண்டாக சேர்றாரு. காதல் நேரமில்லை அப்படிங்கிற நிகழ்ச்சியில் இவர் தான் வந்து எழுத்தாளராக வந்து வேலைக்கு வந்து சேர்றாரு. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய எபிசோட்லாம் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் காதல் வைரஸ்ங்கிற படத்துடைய டைரக்டர் கதிர்கிட்ட போய் ஏடியா வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூலி கணபதி, அது ஒரு கணக்காலங்கள், இந்த படத்துல எல்லாம் போய் ஏடியா வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து 2007 தனுஷை வச்சு பொல்லாதவன்ங்கிற படத்தை ஃபர்ஸ்ட் படம் இயக்குனராக அறிமுகமாகிறாரு. அந்த பொல்லாதவன் படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்ட ஒரு படம் பொல்லாதவன். அதுக்கப்புறம் தனுஷ் வந்து ஒரு 2-3 வாய்ப்பெல்லாம் கொடுத்து அவர் ஸ்டோரியிலேயே தனுஷ் வந்து ஹீரோவாக நடிச்சிருந்தார். 6 படங்கள் வரிசையாக எடுத்திருந்தார். பாவக்கதைகள்னு ஒரு படம் எடுத்திருந்தார். அந்த படத்தை பற்றி எந்த ஒரு தகவலும் இல்லை. எப்போ ரிலீஸ் ஆனிச்சு, என்ன ஆனிச்சு அப்படிங்கிறது தெரியல. வெற்றிமாறன் இயக்கத்தில் வந்த படம் பாவக்கதைகள். அதுக்கப்புறம் ஆடுகளம் எடுத்திருந்தார். விடுதலை 1, விடுதலை 2, அசுரன் அப்படின்லாம் எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் வடசென்னை. இந்த வடசென்னைன்னு சொல்லும் பொழுது நம்மளுக்கு இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற ஒரு நியூஸுங்க. வடசென்னை 2 வந்து வெற்றிமாறன் டைரக்ஷன் பண்ண போகிறாரு. இந்த படத்தில் கதாநாயகனா யார் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சோசியல் மீடியாவில் பரபரப்பாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இளைய தளபதி விஜய் வந்து இந்த வடசென்னை 2ல் வந்து ஹீரோவாக பண்ண போகிறாரு அப்படிங்கிற விஷயத்த போட்டுக்கிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, வெற்றிமாறன் வந்து விஜய் வந்து மீட் பண்ணுறாரு. அந்த மீட் பண்ணும் பொழுது தொண்டர்கள்னு சொல்லலாம், ரசிகர்கள்னு சொல்லலாம், அவங்க எல்லாரும் சேர்ந்து வெற்றிமாறனுக்கு ஒரு மாலை போட்டு, ஸோ எங்கள் தலைவரை வச்சு நீங்கள் டைரக்ஷன் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற விஷயத்த கேட்ட உடனே அவர் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சிரிச்ச உடனே நம்ம ஆளுங்க ஆகா பண்ண போகிறாருன்னு சொல்லி, அது வடசென்னை 2ல் தான் ஹீரோவாக பண்ண போகிறாருன்னு சொல்லி சோசியல் மீடியாவில் பரப்பி விட்டு வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் இளைய தளபதி நடிக்க போகிறாரு அப்படிங்கிற விஷயத்த போட்டு விட்டாங்க. அது முழுக்க ஃபேக், எதுவுமே உண்மை கிடையாது. சும்மா பார்க்க வந்தேன், இந்த மாதிரியான ஒரு பொருளையை கலப்பி விட்டாங்க அப்படின்னு வெற்றிமாறன் சொல்லிட்டு இருக்கிறாருங்க. அதாவது வடசென்னை 2ல் ஹீரோவாக நடிக்க போகிறது ஜெயம் பீம் ஹீரோ மணிகண்டன் தான் அப்படின்னு இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மாற்றினாலும் மாற்றுவாங்க. சரி, ஓகேங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தளபதி வந்து ஜனநாயகம் படத்துக்கு அப்புறம் நான் எந்த ஒரு படத்துலையும் நடிக்க போகிறது கிடையாது, சினிமாவுக்கு வரப்போகிறது கிடையாது, என்னோட முழு நேரம் வேலையும் வந்து மக்களுக்காக, அரசியலுக்காக தான் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாப்புல. ஆனால் அரசியலில் இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் பயணித்து பார்த்தா தான் அதுக்கப்புறம் பேக் வாங்கி சினிமாவுக்கு வர்றாரா என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். அது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. விஜய் வந்து அரசியல்வாதியாக பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஒரு ஹீரோவை பார்க்கும்போது நம்மளுக்குலாம் சமக்கத்தான் இருக்குது. வெற்றிமாறன் வந்து அவர் டைரக்ஷன் பண்ணக்கூடிய படத்தோடைய அறிவிப்பை வந்து விட்டுருந்தாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக்கு, ஆர்ட் டைரக்டர் வந்து ஜாக்கு, ப்ரொடியூசர் வந்து கலைப்புலி தானு, ஹீரோவாக நடிக்க போகிறது சூர்யா. அதுதான் வாடிவாசல். இந்த வாடிவாசல் படத்துக்காக ஏகப்பட்ட ரசிகர்கள் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. ஏன்னா வெற்றிமாறன் வந்து ஒரு டைரக்டர் மட்டும் கிடையாது, ஒரு ப்ரொடியூசர், நல்ல கதாசிரியர். அவரோட காம்போவில், அதுவும் சூர்யா வெற்றிமாறன் அவங்களோட காம்போவில் தனுஷுக்கு எப்படி கதைகளம் கொடுத்தோமோ அதை விட அதிகமாக நம்ம சூர்யாவுக்கு கொடுத்தாகணும் அப்படிங்கிறத முழு கவனமும் செலுத்தி அதற்கான வேலைகளை தான் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு தான் முழு நேரமும் செலவழிச்சிட்டு இருக்கிறாரு வெற்றிமாறன். அதுக்கான ஆடிஷன் வேலைகளும் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். யாரும் ஆர்டிஸ்ட் இருந்தீங்கன்னா போயிட்டு நான் வெற்றிமாறன் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வாங்க, ஆடிஷன் நடந்துட்டு இருக்குது, ஒரு வாய்ப்பு கிடைச்சாலே கிடைக்கும். வெற்றிமாறன் சூர்யா இவங்களோட காம்போவில் வாடிவாசல் படம் ஷூட்டு வந்து இன்னும் 1 மாதத்தில் வந்து எடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் 2 to 3 months வந்து படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு அந்த படம் குழுக்கள் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மைக் சுதாகர். தேங்க்யூ.